ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லாட். பின்மாற்ற வாழ்க்கைக்கு போயிட்டோம். பண்ண பாவத்தையே திரும்ப திரும்ப பண்ணுறோம். ஒரு விடுதலையற்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் யார் அப்படின்னா நம்ம தான். ஓகே, நமக்கான விடுதலையை கொடுத்துட்டாரு, மெய்யான விடுதலையும் அவர் கொடுத்துட்டாரு. அதை பொய்யா மாற்றி பிசாசு இன்னைக்கும் நம்மளை பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்கான். இந்த உலகம் ரொம்ப மோசமானது. ஓகே, ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்போதே அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லி அவரே ஜோக் பண்ணிச்சது. நம்மளை விடுமா? நம்ம ஆண்டவர்கிட்ட முன்னாடி போக வேண்டிய ஆள் நம்மளை பின்னாடி இழுத்து வச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு வேளை பின்மாற்றத்தில் இருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்கள் இடத்துல தெளிவாக ஒரு சில காரியங்களை பேச போறாரு. என்கிட்டயும் ரொம்ப தெளிவாக பேசுறாரு. நான் வார்த்தை கொள்ள போயிறேன், நான் பேசினா கொல்லப்புற மாதிரி இருக்கும். யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்லயே நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோம், நம்ம விடுதலையாக்கப்பட்டோம். ஆனா இந்த பிசாசு திரும்பியும் அதை பொய்யா மாத்தி நம்மளை அடிமையாக்கிறதுக்கு அரஸ்ட் பண்ண கொண்டு போயிட்டான். ஆசீர்வாதத்தை காட்டுவான், ஆனா ஏமாத்துவான். ஆனா உண்மையான விடுதலை, உண்மையான ஆசீர்வாதம், உண்மையான மேன்மை, உண்மையான உயர்வு, ஒரு பயமில்லாத வாழ்க்கை இங்க மட்டும்தான் இருக்கு. ஸோ அதுக்கு குமாரனோட நீங்க இருக்கணும். ஓகே, விடுதலையற்ற வாழ்க்கையில ஒரு மேன்மையான நிலைமைக்கு போவே முடியல, பின்மாற்றத்திலே நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஸோ கம் க்ளோஸ் டு காட். ஆண்டவர் இன்னைக்கு உங்க இடத்துல பார்த்து தெளிவா பேசுற பிரதர் சிஸ்டர், என்கிட்ட வந்துரு, என் அன்பு மகனே மகளே, நான் தான் உனக்கு ஒரு விடுதலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு. கம் க்ளோஸ் டு காட். என் சமூகம் உனக்கு முன்னாடி போகுதுன்னு சொன்ன அந்த வசனத்தின்படி அவர் பின்னாடி போங்க, வார்த்தையை படிங்க, ப்ரேயர் பண்ணுங்க. அவர் மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். விடுதலையற்ற ஒரு நிலைமையோட பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க இடத்துல ஆண்டவர் தெளிவா பேசுவார்னா உடனே அவர் பின்னாடி போங்க. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. புரியுதா? புரியலாம், திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவா புரியும். இந்த நான் இல்லாம போயிட்டு கர்த்தருக்கு சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. லவ் யூ.